யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மகாநதி சீரியலில் காவேரி எதற்காக நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினார், பசுபதியை ஏன் ஜெயிலுக்கு அனுப்பினார் என்ற விஷயத்தை தாத்தா மற்றும் விஜய் புரிந்து கொண்டார்கள். அதாவது வன்மத்துடன் இருக்கும் ராகினி மற்றும் பசுபதி இந்த வீட்டிற்குள் நுழைந்தால் குடும்பமே இரண்டாகிவிடும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் காவேரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை துணிந்து பண்ணியிருக்கின்றார் என்று உணர்ந்து விட்டார்கள். ஆனால் அதற்கு முன் விஜய் காவேரியை திட்டி அசிங்கப்படுத்தி விட்டார். அதனால் காவேரி, என்னால் தான் உங்கள் குடும்பத்திற்கு பிரச்சனை இருக்கின்றது என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதற்கு நான் இந்த வீட்டில் இருந்தால் தானே என்னால் பிரச்சனை வரும். இனியும் என்னால் எந்த கஷ்டமும் வேண்டாம், நான் வீட்டை விட்டு போய்விடுகின்றேன் என்று காவேரி லெட்டர் எழுதி வைத்து விடுகின்றார். இதை பார்த்த விஜய் அதிர்ச்சியில் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் புலம்ப ஆரம்பிக்கின்றார். அது மட்டுமில்லாமல் காவேரி இல்லாத வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு உணர்ச்சி பூர்வமாக கொந்தளித்து விட்டார். அத்துடன் காவேரி இல்லை என்று தெரிந்த தாத்தாவும் காவேரியை கூட்டிட்டு வராமல் நீ வீட்டுக்கு வரக்கூடாது என்று விஜயிடமும் சொல்லிவிட்டார். உடனே விஜய் தெரு தெருவாக காவேரியை தேடிக்கொண்டு அலைகின்றார். பொதுவாக எந்த ஒரு விஷயமும் பக்கத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய அருமை தெரியாது. நம் கையை விட்டு போகும் பொழுதுதான் அதற்காக ஏங்கி அழுது உசுர கொடுக்கும் அளவிற்கு ரண வேதனையில் கொந்தளிப்போம். அப்படிதான் இப்போது விஜயின் நிலைமையும் இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து காவேரியை கண்டுபிடிப்பதற்காக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகின்றார். அங்கே ஒருவர் காவேரிக்கு கொடைக்கானலில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதனால் நீங்க அங்கு சென்று தேடினால் கண்டிப்பாக காவேரியை கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்கின்றார். உடனே விஜயும் காவேரியை தேடி கொடைக்கானலுக்கு போகின்றார். அந்த வகையில் இவர்கள் இருவருடைய பிரிவுதான் இவர்களுடைய நெருக்கத்திற்கு வழிவகுக்க போகின்றது. விஜயை பிரிந்து காவேரியாலையும் இருக்க முடியாது, காவேரி இல்லாமல் விஜயும் இருக்க முடியாது. அந்த வகையில் கொடைக்கானலில் இவர்களுடைய சந்திப்பு மிகவும் ஒரு செம்மையான சம்பவமாகத்தான் இருக்க போகின்றது. இதை தான் எதிர்பார்க்கின்றோம் என்று சொல்வதற்கு ஏற்ப காவேரி விஜய் ஒன்று சேர போகின்றார்கள். தாஸ்தா ஆசைப்பட்ட மாதிரி விரைவில் இவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் ஏற்பட போகின்றது. இதையெல்லாம் கலைக்கும் விதமாக பசுபதி மற்றும் ராகினியின் ஆட்டமும் தொடரப்போகின்றது. ஏற்கனவே ராகினி அஜயை கல்யாணம் பண்ணிட்டு வந்து காவேரியை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தார். தற்போது நடந்த சம்பவத்தையும் அவமானத்தையும் தொடர்ந்து அப்பா ஜெயிலுக்கு போன கோபத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் அஜயை திருமணம் பண்ணிட்டு வந்து விஜய் வீட்டிற்கு போகின்றார். அந்த வகையில் காவேரிக்கும் ராகினிக்கும் தினமும் யுத்தம் தான் நடக்க போகின்றது. அப்படி ஒவ்வொரு யுத்தத்துக்கு பின்னாடியும் காவேரிக்கு பக்கபலமாக இருந்து உதவ போவது விஜய் தான். தொடர்ந்து இனிவரும் எபிசோடுகள் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகத்தான் அமைய போகின்றது.